ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் சமயே சரணம் ஐயப்பா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எருமேலி நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு 6 மணிக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போது கேரளாவில் வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பேடாக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு. நம்மளோட இந்த பயணமானது கரூர், திண்டுக்கல், தேனி, குமிளி, அப்படியே எருமேலி, பொம்பா வழியாக பார்த்திங்கன்னா எல்லாம் சபரிமலைக்கு ரீச் ஆக போகிறோம். அப்படி அந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 hours ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதாவது ஐயப்ப பக்தர்கள் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எருமேலியில் இருக்கோம். மலை வந்திருக்கோம். எருமேலியில் இருக்க ஐயப்பனை பார்த்துட்டு கன்னிசாமிகளுக்கெல்லாம் வேஷம் போட்டு ஆட்டம் ஆடிட்டு குளிச்சுட்டு அப்படியே நிலக்கல் நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம். நம்ம பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கோம். நிலக்கல் நோக்கி போகிற வழியில் இருக்க இந்த சைடில் இருக்க சீனரிஸ்லாம் பார்த்துட்டு ஐயப்பனை நினச்சிட்டு தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன வண்டி தான் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் மெதுவாக ஏறுது. அதனால் ஒரு 1 hour மேலே ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. அப்படியே பார்த்துட்டே வாங்க, சீனியர்ஸ் ஏதாவது பார்த்துட்டே வாங்க. நான் ஐயப்பனை வேண்டிக்கிட்டே பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம். சாமியை சரணம் ஐயப்பா. ஆல்மோஸ்ட் நம்ம நிலக்கல் வந்தாச்சுங்க. இங்கேருந்து மறுபடியும் நம்ம இரும்பு போய் எடுத்துக்கிட்டு ஐயப்பனை பார்க்க கேரளாவிலேருந்து கவர்மெண்ட் பஸ் ரெண்ட் பண்ணுறாங்க பம்பைக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் நம்ம ஒரு 1 hour ட்ராவல் பண்ணோம் பம்பைக்கு. அப்படி ஜர்னி கண்டினியூ பண்ணுவோம். இங்கே ஒரு சிவன் இருக்கார். நிலக்கல் ஃபேமஸாக இந்த சிவன் டெம்பிள். நான் இதை பார்க்க டைம் இல்லை, அதனால் நான் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கோம் பம்பை நோக்கி. அடுத்த நிலக்கல் இருந்து பம்பையை நோக்கி பயணம் ஆரம்பிச்சிருச்சு. நான் மட்டும் இல்லை, கூட வந்த சக பக்திமார்களும் பயணிகளும் பம்பையை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியே நல்லா சீனரிஸாக நல்லா இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். நீங்களும் பாருங்கள், சீனரிஸ்லாம் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. அது இந்த மான்சூன் டைமில் உண்மையிலுமே நல்லா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்தது இதை அப்டேட் இருந்தால் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். சாமியே சரணம் ஐயப்பா. வெளியில் ஒரு 3 kilometer இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும். சாமியே சரணம் ஐயப்பா. ஃபைனலாக நம்ம பம்பைக்கு வந்தாச்சுங்க. தண்ணி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மீடியமான கூட்டம் இருக்குது. அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். தினகரன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி வந்துச்சு. யாரும் குளிக்க அனுமதி இல்லைன்னு சொன்னீங்க. இங்கே பார்த்தா அந்தளவுக்கு தண்ணி இல்லை. பார்த்தீங்கன்னா படுத்துட்டு தான் குளிக்கிறவங்க தான் தண்ணி வந்துட்டுருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படியே நம்மளே அறியாமே ஐயா நான் நினச்சி அப்படியே ஒரு மாதிரி மெயின் மறந்துடுறோம். சமையல் சன்னமாக இருப்போம். கூட வந்து அனைத்து பக்திமார்களும் ஐயனை நினச்சி மும்பையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஐயனை பார்க்குறதுக்கு. Finally we reached
நீலிமலா பாட்டம். சாமியே சரணமையப்பா. ஆமாம் சார், இன்னும் மேலே போகணும் சார். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் நம்ம. சாமியே சாமியே. ஆ நம்ம நார்மலாக நடக்கிறது இந்த பயணத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க எப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்கன்னு தெரில. சாமியே சரணமையப்பா. போய் மரங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு. சேனா ஃபுல்லாக வருவாங்களாம். மழை பெய்யுது பாரு. ஃபுல்லாக ரெயின். ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம். அந்த கோயிலுக்குள்ளே வந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணதுனால 2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஐயனை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாங்க, தப்பு இல்லை. சாமியே சரணம் ஐயப்பா. ஃபைனலாக அந்த நொடி அந்த நிமிடம் ஐயனை பார்த்தாச்சு. ஐயப்பன் தரிசனம் சிறப்பாக முடிந்தது. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணமையப்பா 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 சரணமையப்பா. அடுத்த கண்டி சாமி பா, அடுத்த கண்டி சாமி பா, அடுத்த கண்டி சாமி வந்துட்டீங்களாப்பா. சாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.